ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸும் வேரியன்ட்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, காம்போனன்ட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம அந்த கான்செப்ட் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபிக்மாவில் இப்போ வந்து என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக பேசிக்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். அதை எப்படி காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், அந்த காம்போனண்ட்டை நம்ம எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். தென் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபீல்டு நேம் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு நேம் வச்சு எப்படி வந்து காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வேரியன்ட்ஸால் நம்ம எப்படி ப்ரோட்டோடைப்பாக மேக் பண்ண முடியும், இது எல்லாமே எல்லா கான்செப்ட்ஸ் இது மூணுமே சேர்ந்து இந்த டிசைன்ஸில் வந்து கவராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் பார்த்துட்டு தென் இதுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்காக காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நார்மலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஹலோ அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சைஸ் எல்லாமே நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு 19 வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆட்டோலேயட் யூஸ் பண்ணியே நான் வந்து பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ ஆட்டோலேயட்டுக்கு. அப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபில் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபில் கலர் வந்துட்டு நம்ம இஷ்டப்பட்ட கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு சும்மா நார்மலாக பேசிக்காக ஒரு கலர் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து கார்னர் ரேடியஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நார்மல் ஃப்ரேமோட ஐக்கான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன். ப்ரீவியஸாக வந்து காம்போனண்ட் மாற்றுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருந்துச்சு. வேரியன்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஓல்டு வெர்ஷனில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வேணால் இந்த இதே பாருங்கள், பிகாஸ் இப்போ வந்து அப்டேட் வந்துருச்சு அப்படின்றதுனால. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணிட்டோமா, பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக டெக்ஸ்ட்டுக்குமே வந்து காம்போனன்ட் மாற்றிக்கலாம். ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணால் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மேலே இந்த ஐக்கான் தான் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த கிளிக் பண்ணிட்டு நான் காம்போனண்ட்டாக மாற்றின அப்புறம் அது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி பர்பிள் கலர் ஆயிரும். தென் வந்துட்டு இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வந்து பேரண்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இது வந்து மெயின் காம்போனண்ட், இதுக்கு கீழே வந்து சைல்டு காம்போனன்ட்ஸ், இது வந்து ஒரு பேரண்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேரண்ட் காம்போனன்ட் அப்படின்னா ஃபில் கலரோடு இருக்கும். இப்போ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக ஜஸ்ட் டைமண்ட் ஷேப்பில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சைல்டு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் வந்துட்டு இப்போ நான் வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நான் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத சில கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து நம்ம ஒரு ஹோல் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணும்போது அதில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். நான் எங்கேருந்து போய் தேடுறது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட பட்டனை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். பிடிஎன் போட்டுட்டு ஹெலோன்னு நான் வச்சுக்கிறேன், சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அசெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த அசெட்ஸ்குள்ளே போயிட்டு நான் பிடிஎன் ஹலோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த பட்டன் இதுதான் வந்து காம்போனண்ட்டு. இது வந்து சைல்டு காம்போனண்ட். ஓகேவா? இப்போ நம்ம லேயர்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பட்டன் ஹெலோன்னு இருக்கா, இது வந்து ஒரு சைல்டு காம்போனண்ட். இப்போது காம்போனண்ட்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நம்ம மெயின் காம்போனண்ட் பேரண்ட் காம்போனண்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா சைல்டு காம்போனண்ட்லேயும் ஆகும். ஓகேவா? இப்போ நான் சாம்பிளுக்கு சும்மா ஒரு கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பேரண்ட் காம்போனண்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கலரை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சைல்டு காம்போனண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டாக மேக் பண்ணி வச்சுட்டு ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ சாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டன் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்ஷன்ஸோ இல்லை ஆக்ஷன் பட்டன் சம்திங் ஏதோ ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட் வே வந்து என்ன அப்படின்னா காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ்
லேட்டர் ஆன் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெயின் காம்போனண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ஈஸியாக எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இது வந்து ஒரு ஈஸி வேயாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டனை சேஞ்ச் பண்ணி தென் அதை காப்பி பண்ணி எல்லா ஃப்ரேம்ஸ்க்கும் போகணும். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கண்டிப்பாக மோர் தென் 10 ஃபைல்ஸ்க்கு 10 ப்ராஜெக்ட் ஃப்ரேம்ஸ்க்கு மேலே இருக்கும்ல. ஸோ வந்துட்டு அதனால் நான் சொல்கிறேன் ஒரு ஈஸியான வேயாக இருக்கும், நம்ம ஒரு டைம் சேவிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஹோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேங்க, அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், நம்ம டெக்ஸ்ட்டானாலும் சரி எதுனாலும் சரி நம்ம வந்து ஈஸி வேல நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக்காக நம்ம காம்போனன்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து வேரியண்ட்டுக்கும் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இந்த காம்போனன்ட்ஸில். ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பேசிக்காக காம்போனண்ட்டும் வேரியன்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீல்டு இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு அவுட்லைனாக பேசிக்காக இப்போ பட்டனை க்ரியேட் பண்ண மாதிரி இந்த ஃப்ரேமை மட்டும் நான் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேசிக்காக நான் எந்த சைஸும் நான் வந்து பார்க்கல. தென் வந்து ஸ்ட்ரோக் கலர், இது வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஃபில் கலர் வந்து வேணாம், பிகாஸ் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும் போது அது வந்து கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, தென் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஒரு 4 பிக்சல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், டெக்ஸ்டோட கலரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரே கலராக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் ஏ அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஆட்டோ லேயர்ட்காக. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவுட்லைன் வந்து இதை சுற்றி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ஹைடாக இருக்கும், அதுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்க அவுட்லைன் வந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக க்ரே கலர், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஸோ வந்துட்டு லைட் க்ரே கலரே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட சைஸுமே வந்து நான் வந்து ஒரு 13 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் வந்துட்டு இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டா நம்ம வந்து உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து கிளியராக கொடுத்துக்க முடியும். ஸோ வந்துட்டு நான் அதை லைட்டாக ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் மட்டும் ஹைட் ஆனால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா, பேசிக்காக இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனன்ட் மேலே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக கான்வெர்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது. இப்போ நான் அசெட்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு தேடினா எனக்கு வந்து அந்த காம்போனண்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது பேசிக்ஸில். இப்போ வந்து என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோமா பேசிக்காக. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேரியன்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். வேரியண்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா வேரியண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக. வேரியண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இதோட டூப்ளிகேட்டாக வச்சுக்கோங்களேன். இதை நான் கிளிக் பண்ணதும் சேம் ஆஸ் அதே மாதிரியே வந்துடும். ஆனால் பட் எப்படி இருக்குன்னா ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது வந்து நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நார்மலாக வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கர்சரை வந்து கிளிக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கர்சர் கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அதோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவே நம்ம கொடுத்துக்கலாம், பிகாஸ் அது வந்து விசிபிளாக இருக்கணும்ல, அதுக்காக. சைஸ் வந்து ஒரு 16 நான் வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பியும் வந்து காம்போனண்ட்டை வந்து திருப்பி வேரியண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வேரியண்ட் இது கீழேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சிம்பிள் வந்து வந்துடும். ஓகேங்களா. அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு அதே மாதிரியே சேம் டூப்ளிகேட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி வேரியண்ட் ஆட் பண்ணேன். ஸோ வந்து அதோட டூப்ளிகேட் வந்து வருதா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறத கிளிக் பண்ணும்போது அதே மாதிரி என்டர் யோர் டெக்ஸ்ட் இருந்துச்சு, அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணக்கப்புறம் செகண்ட் வேரியண்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது சேம் ஆஸ் அதே டூப்ளிகேட் வந்து கீழே வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுவோமா டெக்ஸ்ட்டை. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து சும்மா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. என்னோடய ஃபர்ஸ்ட் டைப் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி ஒரு இதுக்கு வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா இதை டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் எனக்கு வந்து இது ஓகே அவங்க டைப் பண்ணிட்டாங்க, டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து க்ரீன் கலராக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ வந்துட்டு அதுக்கு அவுட்லைனில் வந்துட்டு ஜஸ்ட் நார்மலாக நான் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன க்ரீன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஷேடோ எஃபெக்ட்ஸை கொடுத்துருக்கேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு நான் வந்து சேம் ஆஸ் அதே மாதிரியே க்ரீன் கலர் தான் நான் கொடுக்க போகிறேன். சும்மா ஹைலைட்டுக்காக நீங்கள் நார்மலாக உட்காந்து உங்கள் டிசைன் பண்ணும்போது ப்ராப்பராக என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேரியண்ட் ஆட் பண்ண போகிறேன். இதே சப்போஸ் அந்த யூசர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து ரெட் கலராக மாறணும். ஸோ வந்து அதோட கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஓகே, ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராப் ஷேடோவில் வந்துட்டு ரெட் கலராக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா. இதுதான் வந்து காம்போனன்ட்ஸும் வேரியன்ஸும். இந்த காம்போனன்ட் வேரியன்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து எப்படி நம்மளுக்கு டிசைனில் ஷோ ஆகும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் வந்து பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ப்ரோட்டோடைப் கொடுக்கும்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷனில் இங்கே இருக்கா இதில் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணும்போது எனக்கு கர்சர் வரணும். ஸோ வந்து கிளிக் கொடுத்துட்டேன். இது வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைன் வந்து அனிமேட் ஆகி வரணுமா, ஸ்மார்ட் அனிமேட் கொடுக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்து வியூ ஆகணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளிங்க் ஆன அப்புறம் வந்து கர்சர் நீங்கள் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் பிளிங்க் ஆகுது ஹைட் ஆகிட்டு தென் ஒரு எம்டி ஃப்ரேம் அதுக்கப்புறம் செகண்ட் வேரியண்ட்டுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணி எம்டியாக கர்சர் இல்லாமல் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கீ கேம் பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கீ கேம் பேடை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கீயை கிளிக் பண்ணும்போது இந்த கீழே இருக்க வேரியண்ட் வந்து இப்போ நான் இதில் வந்து இந்த கர்சரில் இருக்கும். இப்போ இதில் சப்போஸ் நான் வந்து ஒரு என்டர் கீயை வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்டர் கீ சூஸ் பண்ணுறேன். என்டர் கீயை சூஸ் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய நேம் வந்து அடுத்த வேரியண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப்டர் டிலேக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் டிலே ஓகேவா, அது 800 இருக்கட்டும். தென் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே சப்போஸ் இதுக்கும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். கீ கேம் பேட் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் கீயை கொடுத்துறோம். டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அந்த யூசர் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலராக மாறணும் அப்படின்றதுக்காக. ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சும்மா திருப்பியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சும்மா ஆஃப்டர் டிலேக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து வர மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். நானே ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரேம். நான் எதுவுமே சூஸ் பண்ணல, சும்மா சாம்பிளுக்குனால நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். இதோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. இப்போது இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி இங்கே போட்டோம். இப்போ வந்து இதை ப்ரோட்டோடைப் மோடில் வந்து நம்ம பார்க்கலாம்.
டிசைன்ஸ் எப்பவும் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டிசைனை வந்து பண்ணி பார்க்கும்போது சம் மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும், பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக நம்ம வந்து இதே ப்ராசஸை வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரோட்டோடைப் இருந்தாலே இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து ஷோ ஆகுமா? ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து கர்சர் வந்துட்டு தென் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம். என்டர் நேம் அப்படின்னு வந்துருச்சு. சாரி, இது வந்து நான் ஆல்ரெடி பண்ண டிசைன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் நான் எடுத்துட்டேன். நம்மளோட டிசைன் இங்கே இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கர்சர் வந்துருச்சு. தென் வந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம், நேம் வந்துருச்சு. தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர் டிலேக்கு அப்புறம் அவுட்லைன் வந்துருச்சு க்ரீன் கலராக. பேக் ஸ்பேஸ் தென் கொடுத்தோம். ஸோ பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறோம், ரெட் கலராக மாறிடுச்சு. ஆஃப்டர் டிலேக்கு அப்புறம் திருப்பியும் ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். நார்மலாக நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். இது நார்மலாக யூஐ டிசைன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஜஸ்ட் இப்படி வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளர் வேலையும் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபீல்டு நேம்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும்போது ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசெட்ஸ்லேருந்து காம்போனன்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு திங் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கேன், சேனல் டிசைன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைல்குள்ளே பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே அந்த அசெட்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம போய் வேறு ஃபைல்குள்ளே போயிட்டு அந்த அசெட்ஸை நான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடணும் அப்படின்னா கிடைக்காது. ஓகேங்களா? இந்த ஃபைலில் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கும் அப்படின்னா இதோட அசெட்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே வந்து கிடைக்கும். இதே வந்து இந்த ஃபைலில் இருக்க அசெட்ஸை வந்து நான் வேறு ஃபைலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காம்போனன்ட் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அந்த ஃபைலுக்கு கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாகவே இருக்கும். இவ்வளோதான். இதில் வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் காம்போனன்ட்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் காமிச்சலாம். நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஐகான்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இட் மேபி கொஞ்சம் லேட்டராக இருக்கலாம் அப்லோட் பண்ணுறத, பட் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஷோராக எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. தேங்க்யூ.